கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமோயிரம் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு பேச்சாளராக இருக்கக்கூடிய மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய 30 ஆண்டு கால புத்தகம் வெளியே உரையினுடைய புத்தகம் வெளிவர இருக்கிறது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா, தற்போது தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்களும் குடியரசு துணைத் தலைவர் இந்த புத்தகத்தை வெளியிட்டு அதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வார் ஒரு கருத்து தற்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் இருக்கிறது. கூடுதலா பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் நேரில் வைகோ அவர்கள் சந்திச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது நீங்கள் குறிப்பிட்டதை போல வைகோ அவர்களுடைய 30 ஆண்டு கால நாடாளுமன்ற உரைகளை தொகுத்து ஒரு 6 பாகங்களாக வைகோவின் நாடாளுமன்ற உரைகள்னு ஒரு நூலை தயார் செய்திருக்கிறார். அந்த நூலை விஜய் தான் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளணும், டெல்லியில் அதற்கான விழா இருக்கிறது என்று அவர் சொல்லி அதற்கு விஜயிடம் நேரம் கேட்டு நேற்று சந்தித்திருக்கிறார். அந்த நூலை வெளியிட போவது குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், பெற்றுக்கொள்ளப் போவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் என்று சொல்லி அவரை போய் சந்திச்சிருக்கிறார். அதை அவரே வெளியிட்டிருக்கிறார். இப்படி நடக்க போது அதன் தொடர்பாக நான் சந்திச்சேன் அப்படிங்கிறதே சொல்றார். இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, 30 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக அவர் வைகோ பணியாற்றி இருக்கிறார் என்றால், அதுல பார்த்தீங்கன்னா 24 ஆண்டு காலம் மாநிலங்களவை உறுப்பினராக 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவி காலம் என்பது 6 ஆண்டுகள். அதில் 4 முறை அவர் 24 ஆண்டுகள் மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கிறார். மக்களவை உறுப்பினராக 98 தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓராண்டிலேயே வாஜ்பாய் ஆட்சி கலைஞ்சது. மீண்டும் 99 திமுக கூட்டணியில் வாஜ்பாய் ஆட்சியில் 99 2004 வரைக்கும் மக்களவை உறுப்பினராக இருக்கிறார். அப்போ மக்களவை உறுப்பினராக 6 ஆண்டுகள், மாநிலங்களவை உறுப்பினராக 4 முறை, 24 ஆண்டுகள், மொத்தமாக 30 ஆண்டுகள் உரை அதில் தொகுத்திருக்கோம்னு சொல்றாரு. ஆனால் இந்த 30 ஆண்டுகளில் திமுகவிலிருந்து விலகி அவர் மதிமுகவை தொடங்குவதற்கு முன்பாக 3 முறை தொடர்ச்சியாக திமுகவிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறார். 78 தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 78 84, 84 90, 90 96 என 18 ஆண்டுகள் இருக்கிறார். இதுல 93 94 அவர் திமுக விட்டு போயிடுறார். ஆனாலும் கூட 96 தன்னுடைய பதவி அவர் பதவி காலம் நிறைவடைகிற வரையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணல. திமுகவினுடைய சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் தனிச்சு செயல்பட்டார். ஆக அடுத்து பாத்தீங்கன்னா 98 99 அந்த ஓராண்டு மட்டும் வாஜ்பாய் ஆட்சி முதல் முறை கலைக்கப்பட்ட அந்த காலத்தில் மட்டும்தான் அவர் அதிமுகவினுடைய கூட்டணியில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து மீண்டும் 99 to 2004 அந்த மக்களவையில் 5 ஆண்டுகளில் திமுக பாஜக இருக்கிற அந்த கூட்டணியில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்போதும் அவர் திமுகவினுடைய சார்பாக திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெறுகிறார். இறுதியாக மதிமுகவில் வந்த பிறகு இப்போ கடைசியாக 6 ஆண்டுகள், இப்போ கடந்த ஆண்டு முடிந்தது. அப்போ அந்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவின் சார்பாக திமுக கொடுத்த கூட்டணி என்கிற அடிப்படையில் விட்டு கொடுத்த அந்த இடத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக வெற்றி பெற்று போனார். ஆக இப்படி 30 ஆண்டுகளில் 29 ஆண்டுகள் திமுக உறுப்பினராக, திமுக ஆதரவு பெற்ற உறுப்பினராக அவையில் இருந்திருக்கிறார். ஓராண்டு மட்டும்தான் அதிமுக உறுப்பினராக இருந்திருக்கிறார். எந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த புத்தகத்தை விஜய் பெற வேண்டும்னு இவர் போறார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அதை வைகோ கண்டிப்பா மக்கள் மத்தியில அதை அவர் பதில் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நீங்க கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு ஓட்டுண்ணி மாதிரி இங்கிருந்து இந்த கூட்டணியிலிருந்து வாக்குகளை பெறுவது, இந்த கூட்டணியின் சின்னத்திலிருந்தே ஜெயிப்பது, வெற்றி பெற்ற பிறகு போய் விஜயை சந்திப்பது, விஜயை தன்னுடைய நிகழ்ச்சிக்கு அழைப்பது, இன்றைக்கு ஆளுநர் உரையை மிக பெரும் ஆதரவை கொடுத்து வரவேற்றிருக்கிறார். ஆக எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ள போகணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு அவர் செயல்படுகிறார். இப்போ உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்றிருக்கிற காரணத்தால இவங்க விலகி போனா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட பதவி போயிடும். ஆக இது போலெல்லாம் நிகழ்ச்சி நடத்தினா திமுக அவங்களா கோவப்பட்டு இவரை கூட்டணியிலிருந்து வேண்டான்னு சொல்லிட்டோ, இல்லை இவங்க கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்களாக நீக்கிவிட்டால் அவர்கள் மீது கட்சி தாவல் பழாயாது. ஆக இதே 2 உறுப்பினர்களோடு ஓட்டிக்கலாம். ஏன்னா வெற்றி பெற்று ராஜினாமா செய்துவிட்டு போனா திரும்பி ஜெயிப்போமான்ற நம்பிக்கை அவருக்கு இல்லை. ஏன்னா இந்த முறை கண்டிப்பா விசில்ல போய் நிக்க முடியாது. ஏன்னா உதயசூரியன் நின்றது தப்பு அப்படின்னு வீராவேசம் பேசிட்டார் துரை வைகோ. அப்போ நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா தனி சின்னத்துல நின்று ஜெயிக்கணும். அப்ப தனி சின்னத்தில் நின்று இடைத்தேர்தலில் சீர்காழியிலும் கடையநல்லூரிலும் வெற்றி பெற முடியாது என்ற கள நிலவரம் தெரிவதாலே விஜயோடு நெருக்கம் காட்டுவோம், அவரை வச்சு நிகழ்ச்சி நடத்துவோம்,
திமுகவா கோவப்பட்டு வந்து நம்மளை கூட்டணியிலிருந்து நீக்கட்டும், அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்ல அவங்களே கட்சியிலிருந்து நீக்கட்டும், அவங்களே நீக்கிற போது நம்ம கட்சி தாவல் சட்டம் பிரச்சனை இருக்காது, நம்ம இப்படியே சட்டமன்ற உறுப்பினர்களாக 5 ஆண்டுகளுக்கு வந்து நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவர் இப்படி தொடர்ச்சியா பண்றாரா? அதே போல வந்து திராவிட இயக்கத்தின் போர்வாள் என்று அழைக்கப்படுகிறவர் வைகோ. இவர் எப்படி பாஜகவின் சார்பாக இருக்கக்கூடிய RSS அமைப்பிலிருந்து செயல்பட்ட சிபி ராதாகிருஷ்ணனை எப்படி அந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைப்பதற்காக அழைக்கிறார்? கேட்டா மாநிலங்களினுடைய குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களோட துணைத் தலைவர், அதனால நான் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லணும். ஏன் இதற்கு முன்பாக மாநிலங்களின் துணைத் தலைவராக பொறுப்பேற்ற வேறு சிந்தனையாளர்கள், திராவிட இயக்கத்துக்கு சார்புள்ள சிந்தனையாளர்கள் யாரையாவது கூப்பிடலாம்ல? இல்ல வேறு முன்னாள் அமைச்சர்களையோ இல்லை எத்தனையோ பேரை கூப்பிடலாம். திராவிட இயக்கத்தினுடைய முதுபெரும் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா வீரமணி போன்றவர்களை கூப்பிடலாம். நம்ம வீரமணியை வெளியிட்டு மு.க.ஸ்டாலின் பெற்றுக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் வைக்காம நீங்க இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் பின்னாடியும் விஜயும் போறீங்கன்னா, அப்போ பாஜகவிற்கும் தாவேகாவிற்கும் ஒரு ஏஜெண்டாக அவர்கள் இருவரையும் இணைப்பதற்கான ஒரு வேலையை வந்து பார்ப்பதற்கான வேலையை தான் இப்போ வைகோ பார்க்க போறாரா? அளவுக்கு அவங்க கீழ்த்தரமா போவாங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இதுவே கீழ்த்தரம் தான் சொல்றேன். இப்போ நீங்க அம்பேத்கர் தொடர்பான ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை வந்து வெளியீட்டு விழாவில் விஜயும் திருமாவளவனும் சேர்ந்து பேசணும்னு ஒரு வேலையை வந்து ஆதவ ஆரம்பிச்சதுக்கும், என்னுடைய நூலை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிடணும், விஜய் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வைகோ இன்னைக்கு எடுக்கிற முயற்சிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இல்ல, இப்ப திமுக கூட்டணியில தான் வைகோ இருக்காங்க. நான் இனிமே திமுக கூட்டணி தான் தொடரும்னு ஒரு கருத்தை வைக்கக்கூடிய வைகோ ஏன் விஜய் நாடி செல்லணும்னு நினைக்கிறாங்க தற்போது? இல்ல அதுதான் நான் காரணத்தை தெளிவா சொல்றேன்ல. ஏன்னா அவங்களா போனா அந்த எம்எல்ஏக்களுடைய பதவி போயிடும். அப்போ அந்த திமுக வந்து திமுகவை கோபப்படுத்தி அதன் மூலமாக திமுக நடவடிக்கை எடுத்துட்டா எம்எல்ஏக்களோட பதவி வந்து போகாமலேயே நம்ம ஓட்டிடலாம். ஏன்னா இப்போ இன்னைக்கு அதிமுக உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன வலிமையோ தெம்போ திராணியோ கூட வைகோக்கு இல்லை. இன்னைக்கு விஜயபாஸ்கர் நேற்று ராஜினாமா பண்றாரு. அவரால் வந்து விராலிமலையில நிற்க முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. ஆனா இங்க கடையநல்லூர்லயோ சீர்காழியிலயோ நம்ம போய் திருப்பி நிற்க முடியாது, நின்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற தெரிந்திருப்பதால் வைகோ இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். சார், இதுல முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது அழைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப 2 நபர்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, இன்னும் பல பட்டியல் கூட வர இருக்கலாம். இல்ல நீங்க மெயினா வந்து இதை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிட போகிறார், விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க திட்டமிட்டுட்டீங்கன்னா இதில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே குறைவு. அப்படியே அழைக்கப்படுவது கூட இது சரியா இருக்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடா இருக்கும். ஏன்னா இவங்களை போய் இவர் வந்து பெற்றுக்கொள்ள போகிறார் இல்லை இவர் வாங்க போறாருன்னா அதற்கு தாண்டி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அதுல என்ன ரோல் இருக்க போகுது? இல்ல அப்படி ஒரு ரோல் இருக்குன்னா இவங்ககிட்ட சொல்லிட்டு தான் அவர் போயிருக்கணும். விஜயை சந்திப்பதற்கு நேரம் கேட்டதோ அல்லது வந்து இவரை சிபி ராதாகிருஷ்ணனை கூப்பிடுறதோ அவர் முன்னாடி எதுவுமே சொல்லலை. அப்ப இதை சொல்லாம அவர் செய்யறாருங்கும் போது அந்த நிகழ்ச்சிக்கு திமுக சார்பாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் செல்வது என்பதோ இல்லை அவர் சரியாக இருக்காது. இன்னொன்று அழைக்க போவதும் இல்லை அவர். ஏன்னா அதுதான் அவரோட திட்டம். ஏன்னா இன்னும் சொல்ல போனா இப்போது வேறு விதமான பேச்சுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒருவேளை அந்த 2 எம்எல்ஏவுமே பதவியே போனா கூட பரவாயில்ல, அவங்க வந்து ராஜினாமா செய்துட்டு கூட திருப்பி அவர்கள் வெற்றி பெற முடியலைன்னா அந்த இடத்தை கூட தாவேகாவுக்கு விட்டு கொடுத்துடலாம் என்கிற மனநிலைக்கும் அதிமுக வந்துவிட்டதாக தெரியும். இதற்கு பதிலாக வைகோவிற்கு ஒரு அமைச்சருக்கு இணையான ஒரு பதவி, அதாவது எப்போதுமே தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதினு ஒரு பதவி இருக்கும். அவங்க தான் வந்து டெல்லியிலே வந்து ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்குமான ஒரு பாலமாக செயல்படுவார். இப்போ முன்னாடி வந்து அந்த பதவியில வந்து கடந்த திமுக ஆட்சியில ஏகேஎஸ் விஜயன் அவர்கள் இருந்தார், நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் நாகை அசோகன் ஒருத்தர் வந்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் தலவாய் சுந்தரம் வந்திருக்கிறார். அதிமுக ஆட்சிகளில் கம்பம் செல்வேந்திரன் இருந்திருக்கிறார். இப்படி வந்து தமிழ்நாட்டு அரசு அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவி உள்ளது தான் அது. அவர்கள் வந்து இங்கே டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு தேவையான வேலைகளை பார்ப்பார்கள். இப்ப அந்த பதவிக்கு வைகோவை அவர்கள் நியமிப்பதற்கு தயாராக இருப்பது போல் தெரிகிறது. அது தொடர்பாக ஒரு பேரம் வந்து இந்த 2 கட்சிகளுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்ப நீங்க திருப்பி உள்ள போய் அமைச்சரவைக்குள்ள தான் சேரணும். அதுக்கு பதிலாக வைகோக்கு அந்த பதவி கிடைச்சிட்டா இவர் எப்பவும் போல டெல்லியில இருந்து அரசியல் பண்ணலாம். இங்க வந்து இந்த 2 எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணாலும் இவங்க நிக்காம தாவேக்காக்கு நாங்க அந்த இடத்த கொடுத்துறோம் என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது வைகோன்றது ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாதன்ற மாதிரியான ஒரு செய்தி தான் அதுல இருந்து பார்க்க முடியும். எப்படி பாக்குறீங்க இது? இந்த வைகோ அப்படின்னாலே நீங்க இஸ் ஈக்குவல் டு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைவருங்கிறத போட்டுறலாம்.
ஏன்னா அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கிறது. ஏன்னா முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காலத்தில் அவரை மிக உயர்ந்த நிலையில் வைத்திருந்தார் தலைவர் கலைஞர். ஆனா அதற்கு முற்றுமுரணா ஒரு துரோகத்தை செய்துவிட்டு இந்த இயக்கத்தை விட்டு வெளியே போனாரு. நான் தான் திமுகன்னாரு, போட்டி பொதுக்குழுவை கூட்டினாரு. இது மாதிரி எல்லாம் வேலை பார்த்து ஒண்ணுமே செய்ய முடியல. அடுத்து மீண்டும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள வந்தார். வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா பொடா கைது, பொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறார் வைகோ. அப்பையும் போய் திமுக தான் அதற்கு அப்போ இத்தனைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில டெல்லியில திமுகவோட கூட்டணியில இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் நாங்க கூட்டணியில இல்லை அப்படின்னு போய் தனியா நின்றார். அப்போ அதன் பிறகுதான் அந்த கைதெல்லாம் நடக்குது. ஆனா இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் திமுக தலைவர் கலைஞர் பார்த்தீங்கன்னா வைகோ கைது செய்யப்பட்டதை எதிர்த்து இந்த பொடா சட்டமே ரத்து செய்யப்படணும்னு 1 கோடி கையெழுத்து இயக்கத்துக்கு தான் முதல் கையெழுத்திட்டு அதை தொடங்கி வச்சார். தானே போய் சிறையில எல்லாம் வைகோவை பார்த்தார். அப்போ அதன் பிறகு 2004 திமுக கூட்டணிக்குள்ள வந்தார். சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு வெளிவந்து 2 ஆண்டுகளில் 2006 வந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவினுடைய மாநாடு திருச்சியில் இருக்கு, தேர்தல் மாநாடு. அதற்கு வருகிறேன் என்று சொல்லி பேரெல்லாம் அச்சிட்டாச்சு, பேனர்லாம் போட்டு எல்லாமே இருக்கக்கூடிய நிலையில அங்கே கிளம்பாம போயஸ் கார்டனுக்கு போய் ஜெயலலிதாவோட கூட்டணியில் சேர்ந்தார். அப்போ அந்த இடைப்பட்ட காலத்துல அப்போ இவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்றெல்லாம் பேசப்பட்ட போது மறைந்த வைகோவினுடைய தாயார் மாரியம்மாள் அவர்கள்ட்ட ஒரு பேட்டி கேட்கப்படும். அவங்க கூட சொல்றாங்க, பொடால 19 மாதம் சிறை வைத்திருந்தார் ஜெயலலிதா, அவரோட என் மகன் வைகோ கூட்டு சேர மாட்டார்னு ஒரு பேட்டி கொடுத்தார் வைகோவினோட தாயார். ஆனா அதையெல்லாம் தாண்டி 2006 வைகோ அதிமுக போனார். அப்போதே பாத்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் இப்ப அளவுக்கு சமூக வலைத்தளம் பெரிதா இல்லை 2006. அப்பயே ஆர்குட்டு இந்த மாதிரி ஒரு சில சமூக வலைத்தளங்கள் இருந்தது. அதுலயே அப்போ எங்களை போன்றவர்கள்லாம் என்ன எழுதணும் அப்படின்னா, அம்மா சொல்லை மீறி ஜெயலலிதா அம்மாவோட இவர் போய் சேர்ந்துட்டாரு. ஏன்னா அம்மா 10 மாசம் தான் உள்ள வச்சிருந்தாங்க, இந்த அம்மா 19 மாசம் உள்ள வச்சதுனால தன் தாயாரை விட ஜெயலலிதா பெருசுன்னு போயிட்டாரு என்றெல்லாம் நாங்கள் அப்போது கிண்டலும் கேலியுமா விமர்சனம் வச்சோம். அப்படித்தான் போனார். தன்னுடைய பொடாவில் வைத்திருந்த போதை தாண்டி யார் பொடால கைது செஞ்சாங்களோ அவங்ககிட்டயே போய் கூட்டணியில சேர்ந்தார். அப்படியே தொடர்ச்சியாக இருந்தவர் 2016 மக்கள் நல கூட்டணியின் ஒன்றை ஏற்படுத்தி திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை கெடுப்பதற்கான வேலையை செய்தார். அதன் பிறகு கலைஞர் உடல் நலிவுற்ற போது பாத்தீங்கன்னா காவேரி மருத்துவமனையில் நல்ல ஒரு மாதிரி பார்க்க வந்தார். அப்போது நிகழ்ந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். மிகுந்த கவலையிலே துன்பத்தில் இருந்த திமுக உடன்பிறப்புகள் செருப்பை இவர் நோக்கி எரிஞ்சு அவர் உள்ளேயே அலோவ் பண்ணாம மருத்துவமனை வாயிலிருந்தே அவர் திருப்பி அனுப்பப்பட்டதெல்லாம் பார்த்தோம். அதன் பிறகுதான் 2ஆம் முறை நான் திருப்பி வர்றேன்னு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கெஞ்சி ஸ்டாலின் அங்கிருந்தவர்களை சமாதானப்படுத்தி அதன் பிறகுதான் அவர் கலைஞரை பார்த்தார். அப்படி பார்க்கும் பொழுது அவர் கலைஞர்கிட்ட ஒரு உறுதியை கொடுத்தார். இப்போது வரை எல்லா மேடையிலையும் அதை சொல்லிட்டு வந்தார். நான் உங்களுக்கு பிறகு என்னுடைய கடைசி காலங்களில் நான் தளபதி மு க ஸ்டாலினுக்கு நான் பக்கபலமா இருந்து திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு வாக்குறுதியை நான் கலைஞருக்கு கொடுத்துருக்கேன் என்று மேடை தோறும் முழங்கினார். அப்படியெல்லாம் பேசியவர் இன்னைக்கு எப்படி போய் விஜயை பார்க்கிறார்? ஆக அதே போல இது எல்லாவற்றுக்கும் மேலாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை எதற்காக தொடங்கப்பட்டது? வாரிசு அரசியல் எதிர்த்து தொடங்குறோம், நீங்க கலைஞருக்கு பிறகு மு க ஸ்டாலினை கொண்டு வர போறாங்க, நாங்க அதை எதிர்த்து வெளியே போறோம்னு சொன்னவங்க இன்னைக்கு யாரை கொண்டு வந்திருக்காங்க அடுத்த தலைவரா? அன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மூத்த தலைவர்களும் வெளியேறிட்டாங்க. ஆக இப்படி ஒட்டுமொத்தமாகவே ஒரு நம்பிக்கை துரோகத்தினுடைய நம்பகத்தன்மை அற்றவர் என்பதை தாண்டி நம்பிக்கை துரோகம் என்பது ஒரு மனித வடிவாக இருக்குமே ஆனால் அது வைகோ. ஓகே சார், நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.